ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாக்கின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி வைங்க, அருமையான வசனம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற என்னை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறாரு? அவருடைய வசனத்துக்கு. சரி, வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்றால் என்ன அர்த்தம்? வசனத்துக்கு நடுங்குகிறவனையே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் அல்லவா, தீர்க்கதரிசியின் மூலமாக. வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்றால் அது எப்படி? நம்ம ஊரில் பாம்பு பூரா பள்ளி இதெல்லாம் வந்து நடுங்குற பாருங்க, கிட்டு 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 கிட்டுன்னு. இப்படித்தானே? ரொம்ப தைரியசாலி நீங்களா? சந்தோஷம். பாம்பு பூரா பள்ளியெல்லாம் கண்ட பயப்பட மாட்டீங்களோ? தேனிக்காரங்க ரொம்ப தைரியமான ஆளுகள் போல். சரி, தோத்திரம். பொதுவாக பாம்பு கிம்பு அது இதுன்னா என்ன செஞ்சிருவாங்க? பயந்து நடுங்கி ஓடி ஒண்டி ஒளிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி நடுங்கிறது இல்லை. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லும் பொழுது அந்த மாதிரி முட்டி முட்டி மோதி டிக்கு டிக்கு டிக்கிட்டு நடுங்கி கர்த்தர் நம்மளை என்னமோ பண்ணிடுவாரோன்னு சொல்லி பயந்து வேர்த்து விறுவிறுத்து அந்த நடுக்கம் இல்லை. அப்படி இல்லை, அப்படி இல்லை. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன், என் வசனத்தை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறவன், என் வசனத்தை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறவன், என் வசனத்தை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கை பாதையை சரி செய்து கொள்ளுகிறவன், அவனையே நான் நோக்கி பார்ப்பேன். மக்கள் பாருங்க, சபைக்கு வர்றாங்க, வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் வசனத்தின் பிரகாரம் தங்களை மாற்றிக்கொள்றதே கிடையாது. 15 வருஷமா அப்படியே தான் இருப்பாங்க. சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுறதே கிடையாது. வாய் மாற்றங்கள் இருக்காது, கண் மாற்றங்கள் இருக்காது, செவி மாற்றங்கள் இருக்கவே இருக்காது. ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. வசனத்தை கேட்டு 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 பேச்சை மாற்றணும், பார்வையை மாற்றணும், செயல்பாடை மாற்றணும், குடும்பத்தை மாதிரி எல்லாவற்றையும் மாற்றணும் பாருங்க. ஆமென். வசனத்தை கேட்டு வசனத்துக்கு ஏற்றார் போல தங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள், மன்னிக்கிறவர்கள், அன்பு கூறுகிறவர்கள், நேசிக்கிறவர்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், தசம்பா காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுத்து கீழ்ப்படுகிறவர்கள், அப்படிலாம் மாறணும் கர்த்தருடைய வசனத்தினால. ஆமென். என் வசனத்தை பாருங்க, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே என்ன செய்வேன்? நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்றால் என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டு அதன்படி வாழக்கூடியவன், வசனத்தை கேட்டு அதன்படி தன்னை சரி செய்து கொள்ளுகிறவன். ஐயோடே, இவ்வளோ நாள் இப்படி பேசிட்டோமே, இவ்வளோ மோசமான வார்த்தைகளை பேசிட்டோமே, இவ்வளோ அசிங்கமாக நடந்துட்டோமே, மனைவிட்டு இப்படி நடந்துட்டோமே, புருஷன்ட்டு இப்படி நடந்துட்டோமே, பிள்ளைகள்ட்ட இப்படி நடந்துட்டோமே, நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை இவ்வளோ நாள் செஞ்சுட்டோமே, இப்படி செஞ்சிருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுதில்லவா, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அண்ணன் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நம்ம அபகரிச்சிடக்கூடாது, கொடுத்துடணும்னு சொல்லி சத்தியவேதம் போதிக்கிறது அல்லவா. அவன் சொத்தை நம்ம வச்சுக்கிட்டோமே, இவ்வளோ நாளா நம்ம பதுக்கிட்டோமே, வேணாம், அவன் பங்கு அவன்கிட்ட கொடுத்துருவோம், அவனுக்கு சேர வேண்டியதை கொடுத்துருவோம். யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திப்பார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமே. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? எந்த நேரம் போய் ஃபைட் பண்ணி சண்டை போட்டு தர்க்கம் பண்ணி இப்படியே வருஷங்களை வீணாக்கிட்டோமே. வருஷம் போயிருச்சே. ஆண்டவரே, என்னை மன்னியும், உடைய வார்த்தையின் பிரகாரம் நான் மாறிக்கொள்ளுகிறேன். அதுதான் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். எல்லாம் இருக்கிறீங்களா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஆமென்.